ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி பகவான் பகஹானந்தி வனமாலி ஹலாயுத ஆதித்யோ ஜோதிராதித்ய சகிஷ்ணுர் கரிசத்தமக என்பதாகும். இதிலே இடம்பெறுகின்ற முதல் திருநாமம் பகவான். எல்லோருக்கும் மிக மிக பரிச்சயமான மிக நன்கு தெரிந்த ஒரு திருநாமம்தான். பக என்கின்ற சொல் முழுமையான ஆளுமை, பிரபுத்துவம் அல்லது ஐஸ்வர்யம் மற்றும் கீர்த்தி அல்லது புகழ், நிறைந்த செல்வம், வைராக்கியம், மோக்ஷம் மற்றும் தர்மம் இவற்றை குறிக்கும். இறைவனிடத்திலே இந்த 6 அரும் பெரும் விபூதிகள் இருக்கின்றன. ஐஸ்வர்யம், புகழ், தர்மம், செல்வம், பற்றில்லாமல் இருப்பது அதாவது வைராக்கியம் மற்றும் மோக்ஷம். அதனால் அவர் பகவான் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இந்த திருநாமத்துக்கு சிறிதே வித்தியாசமான பொருளும் கூறப்படுகின்றது. உயிர்களின் எல்லா உயிர்களின் தோற்றம், அவை அடைகின்ற மாறுபாடுகள் மற்றும் இறுதியிலே அவை அடைகின்ற நாசம், மேலும் வித்யை அல்லது ஞானம், அவித்யை அல்லது அஞ்ஞானம் இவற்றை எல்லாமே நன்கு அறிந்தவர் இறைவன். அதனால் அவருக்கு பகவான் என்கின்ற திருநாமம் என்றும் ஒரு பொருள் கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பையுடைய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் பகவதே நமக. அடுத்த திருநாமம் பகஹா. பகம் என்றால் என்ன என்று ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஐஸ்வர்யம் முதலியவை. அவற்றை எல்லாமே சம்ஹார பிரளய காலத்திலே பகவானே அழிக்கின்றார். ஹந்தி, ஹந்தி என்றால் அழிக்கின்றார் என்று பொருள். அதாவது பகம் மேற்கூறிய சிறப்புகளை எல்லாம் ஹந்தி அழிக்கின்றார், சம்ஹார காலத்திலே அழிக்கின்றார். அதனால் அவர் பகஹா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் பகக்னே நமக. ஆனந்தி. பொதுவாக இந்த பெயரை நாம் பெண்களுக்கு வைக்கின்றோம், பெண்களுக்காக பயன்படுத்துகின்றோம். ஆனால் இது ஆண்பாலருக்கும் பொருந்தும். ஆனந்தி என்றால் ஆனந்த வடிவாக இருப்பவர் என்று பொருள். எல்லா ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பகவான் தான் உறைவிடம். அவரிடம் இருந்துதான் எல்லா ஆனந்தமுமே வருகின்றது. புறப்பொருள்களிலே நாம் தேடுகின்ற மற்றும் அடைகின்ற ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி அவருடைய ஆனந்தத்தின் ஒரு சிறிய கிரணமாகும். அவற்றிலே எல்லாம் ஆனந்த ரசத்தை ஊற்றி வைத்திருப்பவர் பகவான் தான். அவர் இல்லை என்றால் அவற்றிலே எந்த ஆனந்தமும் இல்லை. சுற்றி வளைத்து பார்த்தால் ஆனந்தத்தை நாம் புறப்பொருள்களிலே தேடும் பொழுது கூட உண்மையிலேயே அடிப்படையிலே ஆனந்த ஸ்வரூபியான பகவானைத்தான் தேடுகின்றோம் என்று ஆகின்றது. ஆனால் ஆனந்தத்தின் ஒரு சிறிய கிரணத்தை அனுபவிக்க விரும்பி அதிலேயே மூழ்கிப்போய் பேரானந்தமாகிய பகவானை மறந்து விடுகின்றோம். பகவானை தேடுகின்ற, பகவானை அடைகின்ற எந்த முயற்சியையும் நாம் மேற்கொள்வதில்லை. அதனால்தான் அவ்வாறாக புறப்பொருள்களிலே ஆனந்தத்தை தேடி அடைபவர்கள் கூட இந்த ஆனந்தம் பகவானின் அம்சம், இது எனக்கு கொடுக்கின்ற ஆனந்தம் பகவத் பிரசாதம் என்று எண்ணி அதை ஏற்று மகிழ்பவர்கள் பெருமளவிலே மாயையிலே சிக்கிக்கொள்வது இல்லை. இந்த விஷயத்தை பற்றி அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். நமது நெருங்கிய உறவினர்களான தாயார், தகப்பனார், மனைவி, மக்கள் இவர்களிடம் நாம் அன்போடு இருக்கின்றோம், அன்பு செலுத்துகின்றோம். ஆனால் பற்றில் அட்டாச்மெண்ட் மூழ்கி போய் செய்கின்றோம். அதனால் அந்த பாசம் பந்தத்துக்கு காரணமாகின்றது, கட்டுண்பதற்கு காரணமாகின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன கூறுகின்றார் என்றால், அப்படிப்பட்ட நெருங்கிய உற்றார் உறவினரை நாம் பகவத் ஸ்வரூபமாகவே பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நாம் நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு கடமையும் பகவானுக்காகவே நிறைவேற்றப்படுகின்றது என்கின்ற மனோபாவத்தை கைக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்பொழுது அவர்களிடம் நாம் அன்போடும் இருப்போம். அதே சமயத்திலே அப்படி அன்போடு இருப்பதை பகவான் நமக்கு விதித்த கடமையாகவும் செய்வோம். அதனால் அப்படிப்பட்ட அன்பு பெரும் பற்றாகவும் அட்டாச்மெண்ட்டாகவும் பந்தமாகவும் ஆகிவிடாது. ஆனால் அப்படி நாம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் புறப்பொருள்களிலே நாம் காண்கின்ற எந்த ஆனந்தமும் பகவானின் ஒரு சிறிய கிரணமே ஆகும். அதை மறுப்பதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபியாக பகவான் இருப்பதால் அவர் ஆனந்தி. மேலும் பகவானிடத்திலே எல்லா சம்பத்துகளும் எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கின்றன. அதனாலும் அவர் ஆனந்தி என்று சொல்லப்படுகின்றார். அப்படிப்பட்ட பேரானந்த வடிவினராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம்.
ஓம் ஆனந்தினே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் வனமாலி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு காட்டு புஷ்பங்களால் ஆன வனமாலையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், தரித்து கொண்டிருக்கின்றார். வைஜெயந்தி எனப்படும் வனமாலையை அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் வனமாலி, வனமாலையை அணிந்து கொண்டிருப்பவர். ஓம் வனமாலினே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஹலாயுதக. ஹல ஆயுதக. ஹல என்றால் கலப்பை. விவசாயிகள் பயன்படுத்துகின்றார்களே அந்த கலப்பை, ப்ளோ, PLOUGH, அதை ஆயுதமாக கொண்டவர் என்பது ஹலாயுதக என்கின்ற இந்த திருநாமத்தின் பொருள். இது பலபத்ரராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரராகிய பலராமரை குறிக்கின்றது. அவர்தான் கலப்பையை ஆயுதமாக கொண்டவர். ஆனால் அந்த பலராமருடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவரும் அந்த வடிவினரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். பகவானின் 10 அவதாரங்களிலே, தசாவதாரங்களிலே நாம் பலராமரையும் ஓர் அவதாரமாக குறிப்பிடுகின்றோம். எனவே கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். அதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கே ஹலாயுதக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் ஹலாயுதாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.